நான் உங்க ஆர்ட்ஃபுல்லா சபி. இன்னைக்கு சூப்பரான ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன். எப்பவும் ஃபெவிபாண்ட் வச்சு தானே நம்ம கிராஃப்ட் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு ஃபெவிபாண்ட் அட்டைய வச்சு கிராஃப்ட் பண்ண போறோம். அது எப்படின்றத பார்க்கலாமா? அதுக்காக இந்த ஃபெவிபாண்ட் அட்டைய நம்ம எடுத்துக்கிறோம். எம்ப்டியா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். தொறந்து பார்த்தா நமக்கே தெரியும் இது எம்ப்டியா தான் இருக்கு. இப்போ இதே மாதிரியே 3 எடுத்திருக்கேன். 1 பெருசு, இன்னொன்னு 2 சின்னது. இப்போ அடுத்து நம்ம பண்ண போற வேலை இதுக்கு கலர் பண்றது. நான் ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு கலர் எடுத்து இப்படி அடிச்சா, ஒரு சேஞ்சும் இல்ல. அப்படியே அந்த பிராண்ட் நேம் தெரியுது. அதனால என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஒயிட் கோட்டிங் இந்த மாரி குடுத்துற போறேன். இதுல எக்ஸ்ட்ரா நீங்க டிஷ்யூ பேப்பர்லாம் ஒட்டணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு பதிலா இந்த மாதிரி பெயிண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் குடுத்துட்டு, அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா எப்படியும் ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷத்துல காஞ்சிரும். காஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு லேயர் குடுத்தீங்கன்னா, நல்ல திக்கா இந்த மாரி கிடைச்சிரும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு லேயர் குடுத்துட்டு, உங்களுடைய விரல் இருக்கு இல்லையா? ஃபிங்கர் அத வச்சு இப்படி லைட்டா டேப்ன்னு டேப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, இதுல சூப்பரா மைன்யூட்டா ஒரு டெக்ஸ்சர் ஃபார்ம் ஆகும். அந்த டெக்ஸ்சர் ரொம்ப அழகா இருக்கும் இந்த கிராஃப்ட்க்கு கடைசியா நம்ம பார்க்கும்போது. அதே மாதிரியே இதுக்கு மேல நம்ம என்ன டிசைர்டு பெயிண்ட் உங்களுக்கு வேணுமோ, உதாரணத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இதுல ஆரஞ்ச் அண்ட் எல்லோ கலர் பிளெண்ட் பண்ணி சன்செட் இல்ல சன்ரைஸ் கலருக்கு வர மாதிரி பண்ண போறேன். உங்களுக்கு வந்து இதே மாதிரி கிரீன் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் குடுக்கணுமா? இல்ல எந்த காம்பினேஷன்ல இதுக்கு பெயிண்ட் பண்ணணுன்றத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. பட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெள்ளை கலர்ல இந்த மாதிரி ஒயிட் பெயிண்ட்ட அடிச்சிடுறோம். அடுத்து நான் சொன்ன மாதிரியே இப்ப என்ன பண்ண போறேன்னா, இந்த மாதிரி நியான் ஆரஞ்ச் எடுத்துட்டு, கூடவே இதுக்கு வந்து எல்லோ கலரையும் நான் அப்படி அப்படியே டேப் பண்ண போறேன். அப்படி இந்த பிரஷோட டேப் பண்ணும்போது ரொம்ப சூப்பரான ஒரு டெக்ஸ்சர் ஃபார்மேட்ல சன்ரைஸ் இல்லன்னா சன்செட் கலருக்கு நம்ம இத கொண்டு வர முடியும். சன்செட்ல சம்டைம்ஸ் வயலட் அண்ட் மத்த எல்லா கலரும் வரும். பட் அதுக்குள்ள நான் போல. நான் வந்து இந்த மாதிரி சன்ரைஸ் வரும்போது ஒரு நல்ல ஒரு பிரைட் ஆரஞ்சிஷ், yellowish கலர் வரும் இல்லையா? ரெட்டிஷ்ஷோட. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளெண்ட் குடுக்கலான்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வர வரைக்கும் எப்படி எப்படிலாம் டேப் பண்ணி எப்படி எப்படிலாம் பிளெண்ட் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி இதுல வர வச்சிட போறேன். அதுக்கப்புறமா கூட இருக்கிற மத்த 2 இருக்கு இல்லையா? மத்த 2 ஃபெவிபாண்ட் அட்டைக்கும் நான் அப்படியே வந்து இந்த ஆரஞ்ச் கலர் அப்படியே குடுத்துற போறேன். அதுல எல்லோ கலர்லாம் குடுக்க போறதில்ல. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, டேப் பண்ணி தான் நான் குடுக்க போறேன். எதுவுமே வந்து அப்படியே வந்து பெயிண்ட் அடிக்கிற மாதிரி நான் அடிக்க போறதே இல்ல. ஸோ தட் அந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப அழகா பார்க்கறதுக்கு நம்ம நல்லா பிடிப்பா நல்லாருக்கும். இப்ப இது காயறதுக்கு நமக்கு எப்படியும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு சீக்கிரம் காயணும் அப்படின்னா, வெயில்ல போயிட்டு வச்சுருங்க. ரொம்ப அழகா 5 மினிட்ஸ்ல பட்டுன்னு காய்ஞ்சிரும். இல்லன்னா நீங்க ஃபேன் கீழ வச்சீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் எடுங்க. ஏன்னா, அப்புறம் தான் வந்து நல்லாருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா, நம்ம கையில வச்சு பண்ணதுக்கு ரொம்ப அழகா வந்துரும். இந்த மாரி ஒரு கார்ட் எடுத்துட்டு, அடுத்து பட்டர்ஃப்ளை வரைஞ்சுக்கோங்க. பட்டர்ஃப்ளை வந்து ஹால்ஃப் பட்டர்ஃப்ளை வரையிறேன். ஏன்னா, இத வந்து கட் பண்ணிட்டு, இத அப்படியே 2ஆ மடிச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து இந்த பட்டர்ஃப்ளைய வந்து நம்ம கட் பண்ணும்பொழுது, ஈக்குவல் சைஸ்ல நமக்கு மிரர் இமேஜ் மாதிரி கரெக்ட்டா இந்த பட்டர்ஃப்ளை ஃபார்ம் ஆகி, அழகா வந்து ஈக்குவலா கிடைக்கும். இல்லன்னா 2 பக்கமா வரைஞ்சோம்னா, நமக்கு வந்து சில டைம் ஒரு பக்கம் நல்லா வராம சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்டென்சில் மாரி முன்னாடியே பேப்பர்ல கட் பண்ணிட்டும் நீங்க கார்ட்போர்ட்ல வரைஞ்சுட்டு அதுக்கப்புறமும் கட் பண்ணலாம். இல்லன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாரி 2 கார்டு மடிச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறமா இதுல வரைஞ்சுட்டும் நீங்க கட் பண்ணலாம். ஸோ எப்படி வேணாலும் பண்ணலாம். அது உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ப இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பெரிய பட்டர்ஃப்ளை அப்படின்றத நம்ம வரைஞ்சாச்சு. இதே மாதிரியே இன்னும் 2 குட்டி பட்டர்ஃப்ளையும் நான் வரைஞ்சு எடுத்துக்க போறேன். அதுவும் ஈக்குவல் சைஸ்ல. இத நல்லா வந்து நம்ம மடிச்சு, மடிச்சு விட்டுறலாம். ஸோ பட்டர்ஃப்ளை ஷேப் வரையும்பொழுது கொஞ்சம் உள்பக்கம் சைட்ல கொஞ்சம் தள்ளி விட்டு வரைஞ்சீங்கன்னா, பட்டர்ஃப்ளை கொஞ்சம் குண்டா கிடைக்கும். இல்லன்னா இந்த மாரி தான் நீட்டா ஒல்லியா கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த பட்டர்ஃப்ளைக்கு என்ன பண்ண போறோம்னா, பெர்ல் கலரையும், காப்பர் கலரையும் பிளெண்ட் பண்ணி ஒரு காம்பினேஷன்ல கொண்டு வரப்போறேன். ஸோ அது எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பெர்ல் கலர் குடுக்குறேன். ஒயிட்ல பெர்ல் குடுக்கும்போது லைட்டா உங்களுக்கு எவிடென்ட்டா தெரியாது. இதோ ஷேடுக்கு வரா மாதிரி இப்ப காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி அழகா இருக்கும். பட் இதோட டெக்ஸ்சர் நம்ம குடுத்துட்டு கடைசில லுக் பார்க்கும்போது, ஒரு மாதிரி ஐவரி கலர்ல ரொம்ப அழகா வரும். ஸோ அது எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, எய்தர் நீங்க காப்பர் மெட்டாலிக் கலரும் குடுக்கலாம். இல்லன்னா கோல்டு மெட்டாலிக் கலரும் குடுக்கலாம். 2த்துல எது வேணாலும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எல்லா பட்டர்ஃப்ளைஸ்க்கும் ஃபர்ஸ்ட் நம்ப பெர்ல் கலர இந்த மாதிரி அடிச்சு கொஞ்சம் காய வச்சிடலாம். காய வச்சதுக்கு அப்புறமா எய்தர் கோல்ட் அல்லது மெட்டாலிக் ஷேட் 2த்துல ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு, இதுல கீறல் கீறலா இந்த மாதிரி வந்து நம்ப பிரஷ்ஷ வச்சு ஸ்ட்ரோக் மாதிரி வரையணும். சம்டைம்ஸ் அந்த ஸ்ட்ரோக் வராத போது ஃபுல்லா நீங்க கோல்டு பெயிண்ட் அடிச்ச மாதிரி தெரியும். பட் அதுக்கு கவலைப்பட வேணாம். ஏன்னா திருப்பி மேல வந்து நீங்க பெர்ல் கோட்டிங்க வந்து ஒரு லைன் லைனா குடுத்தீங்கன்னா, இது அப்படியே வந்து நான் நெனச்ச அந்த டெக்ஸ்சர் வந்து கரெக்ட்டா வந்துரும். அதாவது எப்படின்னா, ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ் கோடு கோடா வந்து பண்றா மாரி அழகா வந்துரும். ஸோ அதனால பெர்ல் வச்சு நீங்க குடுத்துட்டு, சென்டர்ல என்ன பண்றீங்கன்னா, நல்லா டார்க்கா அந்த கோல்டு கலர்லயே பட்டாம்பூச்சி பாடி இருக்கும் இல்லையா? அத அப்படியே வரைஞ்சு விட்டுட்டு, அதுக்கு சென்டர்ல பெர்ல் கலர்ல ஒரு சின்ன ஸ்ட்ரோக் குடுத்துட்டீங்கன்னா, இந்த பட்டர்ஃப்ளை வந்து ரொம்ப அழகான ஒரு லுக் டெக்ஸ்சரோட
பார்க்கறதுக்கு கியூட்டா அழகா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பட்டர்ஃப்ளை 1 நம்ம இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. இருக்கிற எல்லா பட்டர்ஃப்ளைஸ்க்கும் அதேதான். பெரிய பட்டர்ஃப்ளையும் இப்ப பாருங்க இந்த மாரி கீறலா கோடு போட்டுட்டு, அதுக்கப்புறமா அதுல பெர்ல் கலர வச்சு அப்படியே மேட்ச் பண்ணி லைன் போட்டீங்க அப்படின்னா, ரொம்ப கியூட்டா இந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே ரெடி ஆயிடும். ஸோ ரெடியான பட்டர்ஃப்ளைஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு சூப்பரான ஃபார்மேட்ல அரேஞ்ச் பண்ண போறோம். இப்ப சென்டர்ல பாருங்க இந்த பட்டர்ஃப்ளைக்கு பாடி இருக்க மாதிரி அழகா அப்படியே நம்ம வரைஞ்சிடணும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி கலர் கொடுத்து பெர்ல் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் கொடுத்து அழகா எடுத்து காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே காய வச்ச அந்த சன்செட் கலர் இருக்கு இல்லையா? அதுக்கு டாப்ல நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி இந்த ஃபெவிபாண்ட் அட்டைய வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பாட்டம்ல கட் பண்ண மாட்டோம். டாப்ல மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ எல்லாத்துலயுமே இந்த மாரி கட் பண்ணிட்டு, இப்போ இந்த அசெம்பிள் இருக்கு இல்லையா? இந்த மாரி தள்ளி தள்ளியும் நீங்க அசெம்பிள் பண்ணலாம். இல்லன்னா சென்டர்ல வச்சும் நீங்க இந்த மாதிரியும் அசெம்பிள் பண்ணலாம். பட் எனக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கறத விட, இந்த மாரி கீழயே வந்து அழகா இத அசெம்பிள் பண்ணி ஸ்டிக் பண்ணோம்னா, நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால ஃபெவிபாண்ட உடனே எடுத்துட்டு, இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம என்ன பண்ணணும்னா, அசெம்பிள் பண்றதுக்கு இத நல்லா ஒட்ட வைக்கணும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம எல்லா பக்கமும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, எல்லா சர்ஃபேஸஸையுமே 7 டூ இல்ல 5 டூ 7 மினிட்ஸ் வந்து காய வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து இது எல்லாத்தையுமே ஒட்டணும். ஓகேவா? ஸோ, அதனால இத அழகா வந்து காய வச்சுடணும். காய வச்சதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே நம்ம இப்ப ஒட்டப் போறோம். ஸோ, ஒட்டுறதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இத அழகா இப்படி ஸ்டிக் பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு, கூட இருக்கிற பட்டர்ஃப்ளைஸுக்கெல்லாம் பின்னாடி இந்த மாதிரி ஃபெவிபாண்டையும் அப்ளை பண்ணிடணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா, இது எல்லாத்தையுமே நம்ம ஒட்டப் போறோம். எப்படி ஒட்டப் போறோம் அப்படின்னா, இப்ப பாருங்க நீங்களே அழகா இந்த மாதிரி நம்ம ஒட்டப் போறோம். உங்களுக்கு எப்படி இந்த பட்டாம்பூச்சிய ஒட்டணும்னு ஆசை இருக்கோ, அந்த மாதிரி நீங்களும் ஒட்டிக்கலாம். உதாரணத்துக்கு பெரிய பட்டர்ஃப்ளை மேலயும், சின்ன பட்டர்ஃப்ளை கீழயும் அந்த மாரியும் நீங்க பண்ணலாம். இல்ல எல்லா பட்டர்ஃப்ளையும் ஒரேடியா அங்கங்கங்க அப்படியே வந்து ஒரு கர்வ் மாரி வரா மாதிரியும் அசெம்பிள் பண்ணலாம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா லுக் நல்லா இருந்துச்சு. அதனால நான் இதையே ஃபாலோ பண்றேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாரி அசெம்பிள் பண்ணிட்டீங்கன்னா, ரொம்ப கியூட்டா இது ரெடி. சென்டர்ல ஒரு பெர்ல் கோடு மட்டும் குடுத்துட்டோம்னா, இந்த பட்டர்ஃப்ளைக்கு ஒரு சூப்பர் டெக்ஸ்சர் வந்து ரொம்ப அழகா ஷைனிங்கா, கிளாஸியா ரொம்ப நல்லாருக்கும். மேலேயும் கொஞ்சம் லைட்டா அந்த பெர்ல் கலர, கீழயும் கொஞ்சம் இந்த பெர்ல் கலர் எல்லாத்தையும் லைட்டா அப்படி அடிச்சிட்டீங்கன்னா, ரொம்ப அழகா இது பார்க்கறதுக்கே நல்லா சூப்பரான ஒரு லுக்ல இருக்கும். அப்படியே இத வச்சுட்டீங்கன்னா, உங்க டேபிள்ல சூப்பரான ஒரு ஆர்கனைசரா இத யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஸ்கெட்ச் பென்ஸ், இல்ல பென்ஸ், இல்லன்னா பிரஷஸ், இல்லன்னா வேற ஏதாவது பெயிண்ட் பிரஷஸ்லாம் நீங்க ஸ்டோர் பண்ணலாம். அப்படியே டபுள் டேப் 3 எடுத்துட்டு, இதோட பின்னாடி நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டு, இத வால்லயும் நீங்க அப்படியே ஒட்டிடலாம். வால்ல ஒட்டிட்டு உங்களுக்கு இதுல எத ஸ்டோர் பண்ணணும்னு ஆசை இருக்கோ, அது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணலாம். உதாரணத்துக்கு இதுலயும் பென் ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கப்புறமா மார்க்கர், பெயிண்ட் பிரஷஸ் எனக்கு அடிக்கடி தொலைஞ்சு போகுது அப்படின்றதுனால, ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்றவளா இத ஒரு பெயிண்ட் ஆர்கனைசரா நான் யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்க இது பண்ணீங்கன்னா, என்ன ஆர்கனைஸ் பண்றதுக்காக இத யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லயும் நீங்க சொல்லணும். ஸோ ஒரு பென்சில், பிரஷ் ஸ்டாண்டா, வால்ல, டேபிள்ல உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ, அந்த மாதிரி நீங்க இத கியூட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, அத அழகா பகிர்றதுக்காக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிராஃப்ட் பண்ணுங்க. ஹேப்பியா இருங்க. பை பை.